ஓகே, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. நம்மளோட நார்மல் கலர் வந்து இதுல இருந்து இந்த அளவுக்கு பிளாக், அவ்வளவுதான். ஸோ அது கரைதான் இல்லையான்னு நம்ம ஃபர்ஸ்ட் இப்படி போடலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது கரையில, அப்போ இது செட் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு அப்படி ரொம்ப டவுட்டா இருந்தா நான் தேய்ச்சி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கருப்பாகும். ஸோ அதாவது என்ன ரீசன்னா, உங்களுக்கு மணல் தான், அந்த மணல் வந்து அடியில கருப்பா இருக்கும் லைட்டா. வேற ஏதாவது மிக்சிங் உள்ள கலந்துருந்துன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மண்ணை நம்ம திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நம்ம யூஸ் பண்ண நம்ம வச்சிருக்கக்கூடியது எல்லாத்தையும் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம், ஓகேங்களா? ஏன்னா ஆறரைக்கு முன்னாடி எடுக்க வேண்டாம். ஆறரைக்கு முன்னாடி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா மண்ணோட சேர்ந்து வரும். ஆறுனதுக்கு அப்புறம் இதை ஃபுல்லா ஒரு துணியிலயோ ஏதோ ஒண்ணுல கொட்டிட்டு கொஞ்சம் வெயில ஆற வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் ஆறிடும். ஆறுனதுக்கு அப்புறம் இதை ஃபுல்லா வெளியில எடுத்துட்டு நம்ம நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. சூடா எடுத்தீங்க அப்படின்னா கை கொப்பள வந்துடும். ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு எடுங்க, ஏன்னா அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் என்னை பொறுத்த அளவுக்கு. ஏன்னா அந்த அடுப்புக்கு வந்து இடிக்கு மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ அது இருந்துச்சுன்னா பெட்டர் ஆப்ஷன்ஸ், உங்களுக்கு எடுக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். அப்படி இல்லைனாலும் வெளியில ஒரு பழைய வேஷ்டியோ கிளாத்தோ வந்து விரிச்சு விட்டு அதுல இந்த மண்ணை சட்டி எடுத்துட்டு போய் வெளியில, ஏன்னா வீட்டுக்கு வெளியில கொட்டிடுங்க. வீட்டுக்குள்ள வச்சிங்கன்னா அந்த ஹீட் அப்படியே தான் இருக்கும். கொட்டிட்டு ஃபுல்லா பரப்பி விட்டுருங்க. கையில பரப்ப வேணா, ஏதாவது ஒரு கரண்டி மாதிரி வச்சு பரப்பி விட்டுட்டீங்கன்னா சீக்கிரம் ஆறிடும். ஆறினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து பெயிண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் கோட் பெயிண்டிங் வந்து பிளாக் கலர் கொடுப்போம். ஏன் பிளாக் கலர் கொடுக்குறோம் அப்படின்னா, பிளாக் கலர் கொடுத்துட்டு அதுக்கு மேல கோல்டு கொடுக்கும்போது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அண்ட் இன்னொன்னு என்னன்னா ஈவன் டோன் பண்ணிக்குவோம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா பேக் சைட் பிளாக்கா இருந்துச்சு, ஸோ ஃப்ரண்ட் சைடு வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி இந்த ஹீட்டுக்கு வந்து இருந்தது. அப்ப அந்த மாதிரி ஹீட் இருக்கிறத ஈவன் பண்ணும் இல்லையா, அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கலர் வந்து பிளாக் கொடுப்போம். உங்களுக்கு அப்படி பிளாக் கன்வீனியன்ட்டா இல்ல, எனக்கு அது ஓகேவா இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஏன்னா செகண்ட் ஷேட் வந்து நீங்க மோஸ்டா கோல்டன் தான், நீங்க வேற கலர் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து பிளாக் வந்து மேல தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருந்தா கீழே வந்து பேஸ் ஒயிட் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஒயிட் கொடுத்து பண்ணலாம். அப்படி அது எந்த மாதிரி கலர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, ஒயிட் வந்து பிங்க்கு, எல்லோ, லைட் கலர்ஸா வரும் இல்லைங்களா, ஸ்கை ப்ளூ, பேரட் கிரீனு, இந்த மாதிரி கலர்ஸ்க்கு பேஸ் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஒயிட் கலர் கொடுத்துட்டு நீங்க அதுக்கு மேல ஒர்க் பண்ணிக்கலாம். இது இவ்வளவுதான். இது ஆறணும். இது ஆறினாதான் பெயிண்ட் பண்ண முடியும். சாட்டர்டே தான் பெயிண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா இன்னொரு 15 minutes தான் இருக்கு. ஸோ அதுக்குள்ள கண்டிப்பா